என் இனிய உறவுகள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு வணக்கங்கள். நம் முன்னோர்கள் காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்த தேவகனி என்று கூறப்படும் எலுமிச்சையின் தலைவாசல் ரகசியங்கள் பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பதிவில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நிறைய பேர் வீடுகளில் தேவகனியான எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி மஞ்சள் குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வைத்தால் என்ன அதிசயம் நடக்கும் என்பதை நம்ம பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அன்றாடம் நம் வீட்டில் தண்ணீரில் எலுமிச்சம்பழத்தை போட்டு வைப்பதால் என்ன பலன், நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அறிவியல் ரீதியான உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். அன்றாடம் நம் வாழ்வில் அறிவியல் ரீதியான உண்மைகள், எலுமிச்சை பழத்தோட ஆன்மீக ரீதியான உண்மைகள், பலவிதமான கருத்துக்களை இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி கழிக்க பயன்படுத்துகிறீங்கன்னா என்பதை கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சை பழத்திற்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதோட எலுமிச்சை பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தியும் உண்டு என சொல்லப்பட்டிருக்கு சகோதரிகளே. அதனால்தான் எலுமிச்சை கனியை நாம் வழிபடும் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறோம். இந்த எலுமிச்சை பழத்தை இரண்டு வகையாக பயன்படுத்துவாங்க. நல்ல சக்தியை ஈர்த்து கொண்டு தீய சக்தியை ஏவி விடவும் பயன்படுகிறது. இதனால தான் கோவிலில் நமக்கு கொடுக்கும் எலுமிச்சம்பழமானது நல்ல சக்தியை நமக்கு கொடுத்து நமக்கு அதை ஒரு பிரசாதமாக கோவிலில் கொடுக்கிறார்கள். வீட்டில் இல்லை தொழில் பார்க்கிற இடங்களில் தீய சக்தியை விரட்டி நேர்மறை சக்தியை தன்னகத்தை ஈர்த்து கொள்கிறது சகோதரிகளே. எலுமிச்சப்பழ சாற்றில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. இந்த பழத்தில் அதாவது ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பொதுவாக ஒரு வீட்டை கட்டி நிலைவாசலுக்கு பூஜை செஞ்சுதான் மற்ற வேலைகள் எல்லாம் துவங்குவாங்க. எப்போவுமே நம்ம வீட்டு தலைவாசலில் நம்ம குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி அங்கு குடியிருப்பதாக கூறப்படுவதால் இது போன்ற பூஜைகள் எல்லாம் நடத்தப்படுது. அதனால தான் தலைவாசலில் இருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்தியை நம் வீட்டிற்கு உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதனால தான் சக்தியை அதிகரிப்பதற்காக இத்தனை பொருட்களை வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எலுமிச்சை கனியோடு சேர்த்து மிளகாயும் கோர்த்து கட்டி நம்ம நிலைவாசலின் முன்பு தொங்க விட்டிருப்பாங்க. இதுக்கு ஒரு புராண கதையே உண்டு என்பதை நாம் உணரலாம். மகாலட்சுமியோட சகோதரி தான் மூதேவி. இந்த மூதேவி வீட்டில் இருக்கும் செல்வ செழிப்பை எடுத்து சென்றுள்ளதாக கூறியிருப்பாங்க. அந்த மூதேவிக்கு விருப்பமானது புளிப்பு, காரம் மற்றும் சூடான பொருட்கள். அதனால தான் நம்ம வீட்டு வாசலில் புளிப்புக்கு எலுமிச்சையும், காரத்திற்கு மிளகாயும், சூடான பொருளுக்கு கறியும் சேர்த்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. மூதேவிக்கு பிடித்த விஷயங்கள் வீட்டு வாசலில் இருப்பதால் அதை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்குள் நுழையாமலேயே திரும்ப போய்விடுவாள். அப்படிங்கிறதுனால தான் வீட்டு வாசலில் இப்படி எலுமிச்சை பழம், மிளகாய், சூடான கறி வெட்டி கட்டியிருக்கிறோம். இதற்கான அறிவியல் காரணம் என்ன தெரியுமா? எலுமிச்சை மிளகாயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். நாம் ஒரு பருத்தி நூலில் எலுமிச்சை மிளகாய் ஆகியவற்றை கோர்ப்பதால் எலுமிச்சை சாறு மெல்ல மெல்ல பருத்தி நூலின் வழியாக மிளகாயுடன் சேர்ந்து ஆவியாய் வெளிப்படும். இந்த ஆவி காற்றில் கலந்து நம் சுவாச ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். அது மட்டுமல்லாமல் எலுமிச்சையிலிருந்து வெளிப்படும் வாசம் காற்றில் விஷசக்திகள், பூச்சிகள், கிருமிகள் வீட்டுக்குள்ளே நுழையாமல் பாதுகாக்கும். அடுத்து எதனால் எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி காவு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். குங்குமம் அப்படிங்கிறது மஞ்சளோடு சுண்ணாம்பு சேர்த்து தயாரிக்கப்படுது. இந்த மஞ்சளானது கிருமி நாசினி என்று நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அதே போல் வண்டு முதலான விஷப்பூச்சிகள் கடித்துவிட்டால் முதல் உதவியாக சுண்ணாம்பு தடவுவாங்க. மஞ்சளுக்கு சுண்ணாம்புக்கும் விஷ கிருமிகளையும் பாக்டீரியாக்களையும் விரட்டும் சக்தி உள்ளது. சிட்ரிக் அமிலம் கலந்த எலுமிச்சை கனியானது கிருமி நாசினியாக செயல்படும் என்று குங்குமத்தை தடவி நம்ம வீட்டு வாசல் படியில் வச்சாலோ அல்லது பிழிந்து சாரினை தரையில் விடுவதாலும் அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான கெட்ட சக்தியும் அண்டாது என மக்கள் நம்புறாங்க. இது 100க்கு 100 உண்மைதான் சகோதரிகளே. அதனால தான் எலுமிச்சை பழத்தில் குங்குமம், மஞ்சள் தடவி காவு கொடுக்கணும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். தலைவாசலில் எலுமிச்சை பழத்தை இரண்டாக சம அளவில் வெட்டி குங்குமம், மஞ்சள் தடவி வைத்தால் கெட்ட சக்திகள் வெளியிலே விரட்டி நல்ல சக்திகள் உள்ளே வரும் என்பதற்காக இவ்வாறு வாசலில் வைக்கும் பழக்கத்தை வச்சிருக்கோம். இந்த எலுமிச்சம்பழமானது நல்ல சக்தி, கெட்ட சக்தி இரண்டையும் அது பார்த்து கொள்ளும் தன்மையுடையது. நமக்கு நல்லது நடக்கும்போது நல்ல சக்தியாலும், கெட்டது நடக்கும்போது கெட்ட சக்தியாலும், எதிர்மறை ஆற்றலாலும் இருக்கும் என்று நம்மளாலேயும் உணர முடிகிறது. எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து நல்ல சக்தியை நமக்கு கொடுக்கும் தன்மைதான் இந்த எலுமிச்சம்பழமாகும். இதனால் இதை தேவகனி என்று சொல்வதுண்டு. பொதுவாக நமக்கு கோவிலில் கொடுக்கும் எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி சுத்த பயன்படுத்தக்கூடாது சகோதரிகளே. அவற்றை புளிந்து சாறை ஜூஸாக குடிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பூஜை அறையிலும் கொண்டு வைக்கக்கூடாது.
நம்ம வீட்டில் உள்ள எலுமிச்சம்பழத்தை தான் திருஷ்டி சுத்த பயன்படுத்தணும் சகோதரிகளே. நம் வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம், மிளகாய், கரித்துண்டு இவற்றை கோர்த்து கட்டி விடுவதால் நமக்கு ஏற்படும் திருஷ்டி, கோளாறுகள், தோஷங்கள் எதுவாயிருந்தாலும் நம்மை விட்டு விலகிடும் என்பதற்காகவே வாசலில் கட்டி தொங்கவிடலாம் சகோதரிகளே. நம் வீட்டு தலைவாசலுக்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் நிறையவே தொடர்பு இருக்கும் நண்பர்களே. அடுத்து, எலுமிச்சை பழத்தை வீடுகளில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் தண்ணீரில் போட்டு வைக்கிறாங்கன்னா, எலுமிச்சை பழமானது வெறும் பழம் மட்டும் கிடையாது. அதுக்குன்னு பிரத்யேக ஆன்மீகம் மற்றும் மருத்துவ குணங்கள் என்று நிறையவே இருக்குங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தா எலுமிச்சம்பழத்திற்கு நேர்மறை சக்தி ஈர்த்து கொள்ளும் தன்மையுள்ளது மற்றும் எதிர்மறை சக்தியை பக்கத்தில் கூட அண்ட விடாது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் சகோதரிகளே. இனிதே வளம்பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் துர்காதேவி சரணம்.